நீங்க என்ன பார்க்குறோம்னா, AWS சர்வீஸ்ல இருக்கிற இபிஎஸ் வால்யூம் பத்தி தான் பார்க்க போறோம். இபிஎஸ் வால்யூம்னா எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ். எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சர்வருக்கு வந்து OS போடுறதுக்கோ, சர்வர் டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணதுக்கு நம்ம ஒரு பிசிக்கலா ஒரு ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுவோம். இதே சேம் கான்செப்ட் தான் கிளவுட் பேஸ்ட் ஆன் சர்வர்ல வந்து நம்மள ஒரு விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்றது தான் இபிஎஸ் வால்யூம் சொல்லுவோம். ஸோ இபிஎஸ் வால்யூம் பொறுத்தவரை ஜோன் வைஸ் ஆக்ட் ஆகும். ஒரு ஜோன்ல இருக்கிற ஒரு இபிஎஸ் வால்யூம் அதே ஜோன்ல இருக்கிற ஒரு மிஷின்ல மட்டும் தான் அட்டாச் பண்ண முடியும். வேற ஒரு ஜோன்ல இருக்கிற சர்வர்ல வந்து வேற ஒரு ஜோன்ல இருக்கிற இபிஎஸ் வால்யூம் அட்டாச் பண்ண முடியாது. இதனால பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் வால்யூம் வந்து நம்மளால வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் ஒரு வாட்டி இன்க்ரீஸ் பண்ணா, திருப்பி 6 ஹவர் கழிச்சு தான் திருப்பி இன்னொரு வாட்டி நம்ம வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இது இல்லாம பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோன்ல இருக்கும்போதே அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அதோட பேக்கப் காப்பி ஒண்ணு எடுத்து வச்சுக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து டேட்டா லாஸ் எதுவும் இருக்காது. இது இல்லாம பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் வால்யூம் வந்து இந்த ஆல்ரெடி இருக்கிற ஒரு இபிஎஸ் வால்யூம் கூட வந்து வேற ஒரு மிஷின வந்து நம்மளால அட்டாச் பண்ணிக்க முடியும். ஆன் டைம்ல வந்து ஒரு ஒரு மிஷின்ல மட்டும் தான் இபிஎஸ் வால்யூம் வந்து அட்டாச் பண்ண முடியும். இல்லன்னா அந்த மிஷின் வந்து ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒரு மிஷின நம்மளால இபிஎஸ் வால்யூம் அட்டாச் பண்ணிக்க முடியும். ஸோ இருக்கிற வர டாபிக்ல வந்து இபிஎஸ் வால்யூம் வந்து தியரிட்டிக்கலா இல்லாம பிராக்டிகலா பார்ப்போம். ஒரு இபிஎஸ் வால்யூம வந்து சைஸ இன்கிரீஸ் பண்றத பத்தி வர லேப்ல பார்க்கலாம். ஏன்னா நம்ம இபிஎஸ் வால்யூம் தான் டெஸ்ட் பண்ண போறோம். ஸோ இதுக்கு நான் அமேசான் லினக்ஸ் எடுத்துக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். எப்படி ஒரு மிஷினை கிரியேட் பண்றோம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ கீப்பர் மட்டும் லெஃப்ட் சைடோட கீப்பர் யூஸ் பண்ணிக்கிறேன். நெட்வொர்க் டிவைசஸ் இது செக்யூரிட்டி குரூப் ஆல்ரெடி ஒரு செக்யூரிட்டி குரூப் வச்சிருக்கேன் SSH. ஸோ அதை எனபிள் பண்ணிக்கிறேன். இப்போ கான்ஃபிகரேஷன் இபிஎஸ் வால்யூம் பார்த்தீங்கன்னா இங்கே ஜிபி3 ஜென்ரேஷன் 3 SSD SS2 ஸோ இந்த மாதிரி நிறைய வேரியன்ட் இருக்கு இபிஎஸ்ல. ஸோ நம்ம எந்த வால்யூம் யூஸ் பண்ண போறோமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நீங்க டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 8 GB இருக்கு. ஸோ இப்போ நான் 8 GB கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த 8 GB நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நமக்கு மிஷின் ரெடி ஆயிடுச்சு. மிஷின் பெண்டிங்கில் தான் இருக்கு. மிஷின் ரன் ஆகும். ஸோ மிஷின் ரன்னிங் ஸ்டேட்டஸ் வந்துச்சு. ஸ்டேட்டஸ் செக்கிங்கில் இருக்கு. ஸோ இப்போ போய் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோரேஜ் செக்ஷன் உள்ள போனீங்கன்னா இதுதான் நம்ம இபிஎஸ் வால்யூம் மவுண்ட் ஆன இடம். டிவைஸோட நேம் DEV/XVD இதான் டிவைஸோட நேம். வால்யூம் ஐடி இது. வால்யூம் சைஸ் வந்து 8 GB. அட்டாச்மெண்ட் ஸ்டாட்டஸ் வந்து அட்டாச் ஆயிடுச்சு நம்மளோட EC2 மிஷினோட. அட்டாச்மெண்ட் டைமும் கொடுத்துட்டாங்க. என்கிரிப்ட் வந்து டிஃபால்ட் என்கிரிப்ட் கிடையாது. ஸோ நோ என்கிரிப்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா டெலிட் ஆன் டெர்மினேஷன். நம்ம மிஷினை டெர்மினேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இபிஎஸ் வால்யூமும் ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுதான் டெலிட் ஆன் டெர்மினேஷன் இருக்கு. ஸோ டிவைஸ் நேம் இதுதான். ஸோ இப்போ வந்து நான் மிஷினை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ என் மிஷின் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ என்னோட ஆர்டிஸ்க்கு செக் பண்ணுறேன். செக் கேட்கலன்னா கத்துங்கடா. அதுக்கு போன் தானே பேசுறீங்க. ஸோ என்னோட இபிஎஸ் வால்யூமில் வந்து மவுண்ட் ஆன இடம் டெவலப் மவுண்ட் ஆயிருக்கு XVDA1. இந்த ஃபைல் டைப் பார்த்தீங்கன்னா XFS. ஸோ ரெட் ஹாட் லினக்ஸ், CentOS ஸோ இந்த மாதிரி சர்வர்ஸ்லாம் SFX ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணுது. ஸோ அந்த ஃபைல் சிஸ்டம் தான் SFS. இப்போ 8 GB ரூட் வால்யூமில் மவுண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த வால்யூமை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்னோட ஹார்ட் டிஸ்கில் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணும். எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் எதுவும் சொல்லணும், அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் அதோட மீனிங் எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ். ஸோ என்னோட இன்ஸ்டன்ஸில் போயிட்டு ஸ்டோரேஜில் போனால் என்னோட வால்யூம் எதுன்னு இருக்கும். என் வால்யூமை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் வால்யூமோட இடத்துல போயிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட மிஷின் கூட மவுண்ட் ஆகிருக்கிற ஒரு வால்யூம். சரிங்களா? இன் யூஸ்டு. இங்கே பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஜோன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஜோன் வைஸாக தான் இபிஎஸ் வந்து ஆக்ட் ஆகும்.
ஸோ வேற ஒரு ஜோன்ல இருக்கிற வால்யூம் எடுத்துன்னு வந்து வேற ஒரு ஜோன்ல இருக்கிற ஒரு மிஷின் கூட அட்டாச் பண்ண முடியாது. சேம் ஜோன்ல இருக்கிற மிஷின் கூட தான் சேம் ஜோன்ல இருக்கிற இபிஎஸ் வால்யூம் அட்டாச் பண்ண முடியும். ஸோ வால்யூமை நான் கிளிக் பண்ணுறேன். வால்யூமை கிளிக் பண்ணி மாடிஃபைன்னு இருக்கு. ஸோ மாடிஃபை கிளிக் பண்ணிட்டு இதில் 8 ஜிபி இருக்கு. ஸோ எனக்கு வந்து இப்போ 20 ஜிபி தேவைன்னா நான் 20 கிளிக் பண்ணிட்டு மாடிஃபை பண்ணிடுறேன். இதில் இன்னொரு விஷயம்னா நான் நெக்ஸ்ட் டைம் இப்போ இதை மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா 6 ஹவர்ஸ் ஆகுது. 6 ஹவர் கழிச்சு தான் திருப்பி நான் என்ன வாட்டி மாடிஃபை பண்ணுவேன். ஸோ என்னோட இபிஎஸ் வால்யூம் பார்த்தா சைஸ் வந்து 20 ஜிபி வந்து மாடிஃபை ஆகிடுச்சு. ஸோ இப்போ என் மிஷினில் போய் செக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா என் மிஷினில் வந்து ரூட் வால்யூமில் வந்து 20 ஜிபி வந்து அப்டேட் ஆகலை. சரி, என் டிஸ்கோட சைஸை போய் பார்க்குறேன். இப்போ டிஸ்கோட சைஸை பார்த்தீங்கன்னா 20 ஜிபின்னு இருக்குது. பட் ரூட்டோட வால்யூமில் பார்த்தீங்கன்னா எனக்கு 20 ஜிபி அலைகள் பார்ட்டிஷன் வந்து 20 ஜிபி அலைகள் ஆகலை. ஸோ இந்த பார்ட்டிஷன் சைஸை ரூட் வால்யூம் பார்ட்டிஷன் சைஸை வந்து நம்ம வந்து ரீசைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு சில கமாண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஃபைல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்எஸ். ஸோ எஸ்எஃப்எஸ்னா எஸ்எஃப்எஸ்க்கு வந்து ரீசைஸ் பார்ட்டிஷன் கமாண்ட்ஸ் வந்து க்ரோ பார்ட். இதுவே நீங்கள் ext 2 3 4 இந்த மாதிரி ஃபைல் டைப்புக்கு வந்து நீங்கள் ரீசைஸ் 2fs யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து எக்ஸ்எஃப்எஸ் ஃபைல் சிஸ்டம். ஸோ அதனால நான் வந்து க்ரோ பார்ட்டிஷன் யூஸ் பண்ணுறேன். க்ரோ பார்ட்டு நம்ம மவுண்ட் டிவைஸ் லொகேஷன் /xvda. ஸோ பார்ட்டிஷன் வந்து சேஞ்ச் த பார்ட்டிஷன் 1 ஸ்டார்ட். இங்கே பாருங்க, பார்ட்டிஷன் சைஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இது பழைய பார்ட்டிஷன் சைஸு. ஸோ இப்போ போய் df -ht. ஸோ இப்போ போய் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்ட்டிஷன் மட்டும் தான் க்ரோ ஆகிருக்கு, ஆனால் ரீசைஸ் ஆகலை. ஸோ இப்போ ரீசைஸ் பண்ணோம்னா திருப்பி சூடோ SFX ஃபைல் சிஸ்டம். ஸோ xfs _ grow here grow sf plus /xvda. ஸோ இப்போ போய் செக் பண்ணுவோம். இது யூபிஐ அக்கௌண்ட் தான் பாருங்க. வேற யூபிஐ அக்கௌண்ட் ஸோ கமாண்ட் கொஞ்சம் இந்த ஸ்பேஸ் பார்ட்டிஷன். ஸோ பார்ட்டிஷன் வந்து ஆயிடுச்சு. xfs _fs grow fx சைஸ் மாறிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க என்னோட சைஸ் வந்து ரீசைஸ் மாறிடுச்சு. ஸோ இது வந்து நான் வந்து மிஷினை ரீஸ்டார்ட் பண்ணாமையே நான் பண்ணிட்டேன். அந்த குரோ கமாண்ட்லாம் யூஸ் பண்ணி நான் என் மிஷினை ரீஸ்டார்ட் பண்ணாமல் நான் பண்ணிட்டேன். இதே இந்த குரோ கமாண்ட்லாம் யூஸ் பண்ணல, எனக்கு ஒரு இபிஎஸ் வால்யூம் சைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு மிஷினை ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மெத்தட் ஒர்க் ஆகும். இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நம்ம மிஷினை ரீஸ்டார்ட் பண்ணாமல் யூஸ் பண்ண தான் இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு இபிஎஸ் வால்யூமை கிரியேட் பண்ணி அதை எப்படி மவுண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் டாபிக்.